கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். வாருங்கள், ஆண்டவரை நாம் வழிபடுவோம், பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 3ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக நாங்கள் அனுசரித்து வருகின்ற லெந்து காலங்களிலே இம்மட்டுமாக எங்களை நீர் வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி நாங்கள் மேற்கொள்ளுகின்ற எல்லா அவைக்குரிய காரியத்தையும் பார்த்து ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற மது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஜெப குறிப்புகளோடும் குடும்ப தேவைகளோடும் மனபாரங்களோடும் ஆண்டவரையுடைய சமூகத்திலே தங்களை ஊற்றி கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் பங்கு கொள்வதன் மூலமாக அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தையும் நீர் உருவாக்கியற வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய 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 என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த லெந்து காலங்களிலே நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகத்திற்கு நேராக உயர்த்துகின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அமைதியான மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பிரதிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய வாசிக்க நாம் கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அந்நார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக ஞான கீர்த்தனைகளிலே வாராவினை வந்தாலும் சோராதே மனமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஆலிவ் ரிவைவல் திருச்சபையினுடைய போதகராக தம்முடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகின்ற அருட்திரு செல்வகுமார் ஐயா அவர்கள். அருட்திரு செல்வகுமார் ஐயா அவர்கள் உன் வாஞ்சைகளை அறிந்திருக்கின்ற இயேசு என்கின்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு கூட நாம் செய்தியை இப்பொழுது கேட்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஃபீபா நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு உன் வாஞ்சையை அறிந்திருக்கிற இயேசு. இந்த லென்த் காலங்களிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதியை நீங்கள் கேட்டீர்கள். இதிலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், சகேயுவின் வாழ்க்கையில் அவன் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த பொழுது அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து தான் இங்கு நாம் வாசிக்கிறோம். இது அநேக முறை நாம் இதை வாசித்திருப்போம், அநேக முறை அநேக செய்திகளில் நாம் கேட்டிருப்போம். இந்த நாளிலே கூட அது நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொல்ல, இந்த 2 காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடு மரணத்தை குறித்துதான அநேக காரியங்களை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததினாலே நமக்கு உண்டான அந்த இரட்சிப்பு என்பது மிகுந்த ஒரு விலையேறப்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இங்கே பார்க்கிற அந்த வேத பகுதியில் பார்க்கிற அந்த சகேயுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறான், அவன் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பாருங்கள், அநேகருக்கு இருக்கிற விருப்பம் என்னென்னா, ஒன்று நல்ல பதவியில் இருக்கணும், இல்லை நல்ல பணக்காரனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு அதெல்லாம் இருந்தது, ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அவன் பாவியான மனுஷன் என்கிற ஒரு பேரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், முதலாவது அவனுக்குள்ளே உண்டான ஒரு வாஞ்சை. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பது எது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை தான். இன்று நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கலாம். நம் பாவியாக இருக்கலாம், சமுதாயத்தில் நம்ம கெட்ட பேர் இருக்கலாம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கே பிரியமில்லாததாக இருக்கலாம், சமாதானம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆரம்ப கட்டம் எங்கே இருக்கிறது என்றால், நமக்குள்ளே இருக்கிற ஒரு வாஞ்சை. இந்த சகேயுக்குள்ளே ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது. என்ன வாஞ்சை ஏற்படுகிறதுன்னு சொன்னால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகையை தேடினான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறப்போ, அவனுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை என்னென்னா, இயேசு எப்படிப்பட்டவர், எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுகிறார்களே, நான் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே வருகிறது. ஸோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் பார்க்கும்படியாக விரும்புகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே கர்த்தரை அறிய வேண்டும், தேட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? இந்த லெந்து நாட்கள் பாருங்கள், ஒரு விசேஷமான நாட்களாக சபைகளில் அனுசரிக்கப்படும் போது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை இன்னும் கூடுதலாய் தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அநேக விதமான செய்திகளை தொடர்ச்சியாக நாம் ஆண்டவரை பற்றி கேட்கிறோம். அந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது, நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக, சமாதானம் இல்லாததாக இருக்குமே, ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சகேயு பாருங்கள், ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறான், ஆனால் பாவி என்கிற பேரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை பற்றி கேட்ட உடனே அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை வந்தது. அந்த வாஞ்சை வந்த உடனே சரி அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவர் என்னை தேடி வரட்டும் என்று இல்லாதபடிக்கு இவன் என்ன செய்கிறான்றா, இந்த வாஞ்சை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணணும்னு சொல்லி அடுத்த ஒரு முயற்சி, அவன்தான் முன்னாடி போகிறான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்காக ஒரு அடி முன்னாடி வைக்கிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, ரட்சிப்பை பெற வேண்டுமானாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை பற்றி அறியணும், தேடி கண்டுபிடிக்கணும்னா மிக முக்கியமான காரியம் என்னென்னா, அடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணுன்னா உங்கள் வாஞ்சையை பின்தொடர்ந்து நீங்கள் போக வேண்டும். அதை நிறைவேற்ற என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். பாருங்கள், இவன் ஆண்டவரை பார்க்கணுன்னு நினச்சான், ஆனால் சரீர பிரகாரமாக குள்ளனாக இருக்கிறான். குள்ளனாக இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அவன் ஆண்டவரை பார்க்கும்படியாக அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அறியணும்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்னா அவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சகி என்ன செய்கிறான்னா, எவ்வளோ வேலை இருந்திருக்கும், ஒரு பணக்காரனாக இருக்கிறனால, ஒரு தலைவனாக இருக்கிறனால எவ்வளோ வேலை இருந்திருக்கும்.
எவ்வளோ காரியம் இருந்திருக்கும். பட் இப்போ அவனுடைய வாஞ்சை என்னென்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இதுக்கு நான் என்ன பண்ணணும், அவரை தேடும்படியான ஒரு நேரத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டுத்தீ மரத்தின் மேலே ஏறி போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு இப்படி போவார், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்படி அவன் காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் வழியாக கடந்து போகிறார். இஸ் கிவிங் இஸ் டைம். அவனுடைய நேரத்தை ஆண்டவரை தேடுவதற்காக கொடுக்குறார். இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுபோல நாள் தேடுனதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவரை தேடுவதற்கு உங்கள் நேரத்தை கொடுங்க. இவன் வாஞ்சியோடு இருக்கிறான், தன்னுடைய நேரத்தை கொடுத்து ஆண்டவருடையக்காக காத்து கொண்டு இருக்கிறான். அவன் காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, சரியாக ஆண்டவர் அங்கே வர்றாரு. 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்கள், உடனே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இது எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு இந்த சகேயு கிடைக்கிறது. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நீ சீக்கிரமாக இறங்கி வா. அந்த 3வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் இருந்த அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக இறங்கி வருகிறான். ஆண்டவருக்கென்று அந்த நேரத்தை என்ன பண்ணுறான், இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் கேட்டார், ஐ வில் கம் டு ஜீசஸ், நான் இன்னும் ஆண்டவர் கிட்ட சேருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொரு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணக்காரனாக இருந்தவன், தலைவனாக இருந்தவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மேன்மையெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ஆண்டவரை பின்பற்றும்படியாக நான் இறங்கி வருகிறேன். சிலர் பாருங்கள், ஆண்டவரை பின்பற்றணுன்னா தாங்கள் நேசிக்கிற எந்த காரியத்தையும் விட்டு கொடுக்க மனசு வராது. அதே பிடித்து கொண்டு இருப்பாங்க, பணத்தையோ பதவியோ பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் நான் ஏன் தேடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த சகேயு பாருங்கள், அப்படி இல்லாமல் ஆண்டவரை தேடும்படியாக இறங்கி வருகிறான். அப்படி இறங்கி வரும்போது பாருங்கள், சந்தோஷத்தோடு அவன் இறங்கி வருகிறான். ஆனால் ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க, பாவியான மனுஷரிடத்தில் இவர் தங்கும்படி போனார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இப்படி சொன்ன உடனே பாருங்கள், அவன் சொல்கிற அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதியை ஏழை கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்கள், அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. இன்றைக்கி பாருங்கள், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறங்குகிறோமோ, நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இறங்கி, பெருமையான காரியங்களை விட்டு ஆண்டவரை பின்பற்றும்படியாக நம்ம இறங்கி வருகிறோமோ, அந்த நேரத்தில் தான் நம்முடைய உள்ளத்தில் தேவன் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு சேஞ்சு உள்ளத்தில் உண்டாகுது. என்ன உண்டாகுதுன்னா, அவன் சொல்கிற அந்த வார்த்தையிலே கவனிக்கலாம், ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெனராசிட்டி, மற்றும் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அடுத்து, நான் ஒரு இடத்தில் எதையாகில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினியாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி, அவன்கிட்ட இருந்த எல்லாமே பாவத்தின் வழியில் வந்ததாக இருக்கிறபடினால இப்போ அதெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவரை உம்மை பின்பற்றும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி மனதார ஆண்டவரை பின்பற்றுகிறான். இன்றைக்கு இந்த லென்த்து காலங்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னு, நம்முடைய பெருமைகள், நமக்கு உகந்ததாக இருக்கிறவர்களை விற்று ஆண்டவரை பின்பற்ற நம்ம கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதிகமாக தேடுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிற பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, ஆண்டவரை தேடும்படி அவன் கடந்து வந்த காரியம் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கறது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. எத்தனையோ ஜனங்க ஆண்டவரை பின்பற்றி நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த பாவியான மனுஷனுக்கு கிடைத்தது. ஏன்னா அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான். அவனுடைய வாஞ்சையை ஆண்டவர் அறிஞ்சார். அதனால தான் பாரு, அவ்வளோ ஜனக்கூட்டத்தில் ஆண்டவர் நேரடியாக சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்ற காரியத்தை பார்க்குறோம். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றும்படியே ஆண்டவருக்கின்ற நேரத்தை செலவு பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக பெரிதான ரட்சிப்பு, விடுதலை கர்த்தர் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை ஓடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு வசனங்களை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு நோக்கி நீட்டப்படுவதாக. யாரெல்லாம் சகேயு போல ஆண்டவரை நீர் எப்படிப்பட்டவர் என்று காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் உம்மை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை நீர் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்.
இந்த நாட்களிலே அவர்கள் அதிகமாக உம்மை குறித்து தியானிக்கும் போது உடைய வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய அவர்கள் உம்மை தேடத்தக்கதாய் உதவி செய்து உடைய நாமத்தை மேம்படுத்தி கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து இந்த லெந்து காலத்திலே ஆண்டவருடைய செய்தியை மிக ஆழமாக பகிர்ந்து கொண்ட திரு செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகி உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருப்பணியும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் மனுமாக நாம் ஒன்றுபட்டு கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீ இதே நன்மையும் கண்டடைந்தோரின் பாக்கியசி யார் சொல்ல முடியும்? இயேசுவின் அன்பை உணர்ந்து இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கு கொண்டு உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடி வசனத்தை வாசித்து சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆமாண்டவரே, எங்கள் வாஞ்சிகளை அறிந்திருக்கின்ற தேவன் அதை பூர்த்தி செய்கிறவருமாயிருக்கின்றார். தேடி வந்து பூர்த்தி செய்கின்ற ஆண்டவர் நீர். சகேயுவின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதுமாக உம்மை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோருடைய வாஞ்சிகளை அறிந்திருக்கின்ற தேவன் அதையும் நீர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கின்றீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகின்றோம். அவர்களும் நம்புகின்றார்கள். நிகழ்ச்சியின் முடிவிலே ஆண்டவரே, அவர்கள் அதற்கான வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நீர் அவர்களை ஆசீர்வதியும். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் வாஞ்சிகளாக இருந்தாலும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். என் நாமத்தினாலே கேட்கின்ற அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய நாமத்தினாலே கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களை தாரும். குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, வாழ்க்கை துணை, சுகவினங்கள், பலவினங்கள், பாடுகள், நிந்தைகள், சோர்வுகள், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இதில் இந்த காலத்திலே செய்கின்ற எல்லா அவைக்குரிய காரத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். திரியகிராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம்மோடும் நம்முடைய தேவைகளோடும் நம்முடைய வாஞ்சைகளோடும் நாம் பெற இருக்கின்ற ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். செல்வம் நான் விரும்பேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன். துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன். சமமாம் என் வழியோ சிறுதூரமோ மாதோலைவோ ஏவித துயர்கடலோ ஏழையன் வாழ்வதிலும் ஏவித துயர்கடலோ ஏழையன் வாழ்வதிலும்
உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் தேவனே என் இயேசுவே எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் தேவனே என் இயேசுவே. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.